இவர் தான் பாஸ். 2015 ஓனர் 3 ஓனர். விலை 200 ரூபா வருது. 200 எல்லாமே உங்களுக்கு தானே? எல்லாம் மட்டும் தானே. எது ஊர்னா? அந்தியூர் தான். அந்தியூர் தான். இதெல்லாம் பழைய கால தண்டி. ஆமாம் வச்சுருக்கேன் பாருங்க. என்னங்க பிடிங்க. இது மட்டும் இல்லை, சைலேஜ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. வணக்கம். வணக்கம். அந்தியூர் மக்களுக்கு வாழ்த்துக்கள், வெளியூர் மக்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் குருநாதம் திருவிழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? பாஸுங்க. இவர் தான் பாஸ். 10 சொல்லி சுத்தங்க. விலை 5 லட்ச ரூபா வருங்க. இது கேட்குறாங்க 4 ரூபாய்க்கு, நான் 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. மட்டும் பார்த்து பேசிக்கலாம், நேரில் வந்தால் பேசிக்கலாம். நேரில் வந்தால் 10 முன்ன பேசிக்கலாம். அடுத்து வாங்க, நம்ம மான் கூட்டிகிட்டு போகலாம். இந்த மைசூர் அழிக்கிறீங்க. இதோடைய விலை வந்துங்க 1,90,000 வருங்க. 4 பல்லுங்க. சொல்லி சுத்தம். மாடு பாடு வாங்கி ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிறேங்க. பழகிக்கலாம். மாடு வண்டி ஜீப் வந்து இது நம்மளது, இது ஃப்ரெண்டை விட்டு போய் அது நம்ம ஜீப்புங்க. பாருங்க. அப்படி இந்த வண்டிக்கு வாங்க, இங்க வாங்க. வாங்க. இது கொடுத்துட்டுங்க. இது வந்து சவாரி வண்டிங்க. இந்த வண்டி 2,20,000 கொடுத்தாச்சுங்க. 2,20,000 கொடுத்தாச்சு. ஃபுல்லா தேக்கு. பாருங்க, நீங்க நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க, ஷூட் பண்ணுங்க. பாருங்க நல்லா தேக்கு தாங்க, பாத்துங்க. அந்த காலத்து ஆடிக்காரு. ஆடிக்கால போனா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம வண்டியில் போனா திரும்பி பார்ப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இந்த வண்டி வந்துங்க பொண்ணு மாப்பிள்ள அழைச்சிட்டு போவாங்க. தாய் மாமன் சீர் கொண்டு போறாங்க. என்னங்க ஷூட்டிங் போகுது. அடுத்து ஹோட்டல். ஆமா, ரெஸ்டாரண்ட். அதுக்கு போகுது. அழகு வீட்டுக்கு ஒரு வண்டி தேவை. விவசாயம் நம்ம போறதுக்கு ஒரு வண்டி அடையாளம் வேணும்னு வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு போறாங்க. ஒரு வண்டி இல்லை, 4 வண்டி வாங்கிட்டு போறாங்க. சவாரி வண்டி, கட்டை வண்டி, குதிரை வண்டி, 4 வண்டி வாங்கிட்டு போய் நிறுத்துறாங்க. பாரம்பரியம் காப்பாற்ற வேணும் வாங்கிட்டு போறாங்க. நான் கொடுத்துட்டு வாங்க, அடுத்தது போல வாங்க. 2015 ஓனர் 3 ஓனர். விலை 7 லட்ச ரூபாய் கொடுத்துடலாங்க. விலை சொல்லிட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு. இது கொடுத்துடலாங்க. 4 வீல் டிரைவிங். 3 ஓனர். அடுத்தது பாருங்க, இந்த வண்டி பழைய ஓல்டு வண்டி. பாருங்க, பட்டா போட்டுருக்கு பாருங்க. அந்த காலத்து ஓல்டு வண்டிங்க. இன்னைக்கு தான் ஸ்டெண்டுங்க. இந்த வண்டிலாம் கிடைக்காது. பழைய ஓல்டுங்க. ஆமா, புதுசு மங்காம இருக்கு பாருங்க. இது தேக்கு தாங்க. தேக்க தவிர நம்ம பொருளே நம்மளுக்கு கிடையாது. தேக்கு மட்டும்தான் வியாபாரம் பாருங்க. அடுத்து இது கட்ட வண்டி பாருங்க. சைலேஜ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க. கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமாங்க, இதை சைலேஜ் பேசுறேங்க. கிலோ 6.25. 6.25 அது வந்து எடுத்து போய் எந்த வேணாலும் டெலிவரி கொடுத்துடலாம். அப்படியே வண்டி வாடகை கொடுத்தா, டிரான்ஸ்போர்ட் கொடுத்தா, வெளியூர் வந்தால் போக்கு வண்டி பிடிச்சிக்கலாங்க. ஓகே, ராமேஸ்வரத்துக்கு போனாங்க கூட 10,000 வாடகை கொடுத்தா போயிடும் போக்கு வண்டி. 5 டன்னு 10,000 ஏற்றிக்கலாம். அதான் பண்ணி விட்டுருவோம். 6.25. இந்த மிஷினை புதுசாக வாங்கி போட்டோமுங்க. கம்பெனி ஆரம்பிச்சு 20 நாள் ஆச்சுங்க. இங்கே ஒரு விளம்பரத்துக்கு வந்து கொண்டு வந்தோம். விளம்பரத்துக்காக கொண்டு வந்தோங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்க, இந்த வண்டி வந்து குதிரை வண்டிங்க. குதிரை வண்டி 1.25 லட்சம் வருங்க. இது ஆமா பாருங்க, இப்படி வரும். குதிரை பட்டா இந்த அளவுக்கு வரும். இது மாதிரி 4 வண்டிக்கு பாருங்க. 4 வண்டி கொடுத்து 4 வண்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது பொள்ளாச்சி வண்டிங்க. இது குதிரை வண்டி. ஆமா, இது 1.25 லட்சம் வருங்க. 1.25 வருங்க. பாருங்க வண்டியெல்லாம். ஆமா, திறமையாத வேலை செஞ்சிருக்குங்க. அப்படி இப்படி பேத்திதான். சிரிச்சமா பேத்தி தானுங்க. பேர் என்ன கேளுங்க? அவபடிதான் டிப்பா எல்லாமே கம்பெனியா ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, பேத்தி அவள் தானுங்க. பாருங்க, இந்த வண்டி பாருங்க. அது இது ரெண்டும் ஒண்ணுதான்.
பாருங்க. இதுல 4 வண்டி இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வரும் இந்த ரேக்ல வந்தீங்கன்னா? 150 வருங்கண்ணா. 150. அது 80,000 வரும். அதனால உங்களுக்கு ஏற்கனவே நீளமா போட்டுக்கிறீங்க. ஆமா, பெரிய மாடு சின்ன மாடு எல்லாம் போட்டுக்கலாம். பெரிய இது போட்டுக்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இது 80,000 வருங்க. ஒரு 80 ரூபா வருது. ஆமா, சைக்கிள் ரிம் போட்டுருக்கு பாருங்க. சைக்கிள் இவ்வளோ அதனால தான் ஸ்போக்ஸ் வீல். இது 1.5 லட்சம் ரூபா வருங்க. இது வந்து குதிரை என்ன பேர் சொல்றாங்க? இது 4 ஆள் பட்டற. 4 ஆள் பட்டற. என்ன ரேட் வருது? 1.5 லட்சம் ரூபா வருங்க. 1.5 வருது. ஆமா, பாருங்க. எல்லாமே அதானே. அதேதாங்க. அதெல்லாம் கலர் கலரா ஒரு வண்டி நிக்குது. ஆமாங்க. இது 1 ரூபா வருங்க. 1 ரூபா வருதுங்க. 1 ரூபாய் 1 லட்சம். 1 லட்சம். வாங்க. அடுத்து வர இது 80,000 வரும். இந்த வண்டி 80,000 வருது. கட்டவன் டைப்லயே அதே உங்களுக்கு குதிரை வண்டி. குதிரை வண்டி. இதெல்லாம் பாருங்க 80,000 வரும். ஆமா ஆமா. கூட்டு வண்டி இருக்குது. ஆமா, இது ஸ்டோக் நிறுத்துறது. 1,10,000 வரும். 1.10 வருங்க. ஃபுல்லா தேக்கு. ஃபுல்லா தேக்கு. 1,10,000 வரும். இந்த கூட்டு வண்டிங்கன்னா இது அதே ரேட் தான் வருங்க. இது பொண்ணுமாப்ள ஓடிட்டு போறோம். இல்ல இது ஸ்டோக் நிறுத்துறது. ஸ்டோக் நிறுத்துற வண்டி. இது ஒரு 20,000 வருங்க. 20 ரூபா வரும். 20 ரூபா வருது. சைக்கிள் தட்டால வரும். ஆமா, சைக்கிள் தான். பாரு, இந்த வண்டி எடுத்தீங்கன்னா 90,000 வரும். எல்லாமே நான் ஏற்கனவே நெறிமா இருக்கு. ஆமாமா. இது 90,000 வருங்க. இது 60,000 வருங்க. 60 ரூபா வருது. 60 ரூபா வருது. எதுங்கண்ணா? 20 ரூபா வருதுண்ணா. 18 ரூபா ஒண்ணா? எல்லாமே உங்களுக்கு தானவா? எல்லாம் மட்டும் தானே. எது ஊர்னா? அந்தியூர் தான். அந்தியூர் தான். இதெல்லாம் பழைய கால தண்டி. ஆமா, வச்சிருக்கேன் பாருங்க. இந்தாங்க பிடிங்க. இது மட்டும் இல்லை, சைலேஜ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க, அப்படியே வாங்க. அது நம்மளுக்கு தான். அது கொடுக்க மாட்டேங்க. அது விளம்பரத்துக்கு, சைலேஜ் விளம்பரத்துக்கு. அப்படி மாடு போட்டுறதானே இது குதிரை இது போட்டு வாங்க. டயர் வண்டிங்களா? டயர் டெய்லருங்க. டேட்டரி மாட்டலாம், சின்ன சின்ன டேட்டரிலாம் மாட்டிக்கலாங்க. என்ன ரேட் வருதுங்க? இது 45,000 வருங்க. ஒரு 45 ரூபா வருது. ஆமா. பரவாயில்லைங்க. டெய்லர் எதை போட்டுக்கலாம்? ஆமா. டெய்லர்ல 1 லட்சம் 1 லட்சம். ஆமா, 45,000 வரும். இது டெய்லர். ஒரு மாட்டு வண்டி அப்படியே டெய்லர் தான் மாத்திட்டீங்க. டெய்லர் இருந்தது தான். ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது தான். செகண்ட் தான். பண்ணிருக்கீங்க. ஆமா. இது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டிங்களா? நாட்டு வண்டி. பெரிய இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆமா, போட்டிக்கலாம். 45. என்ன ரேட் வருதுங்க? இது 45 ரூபா வரும். 40 ரூபா வருது. அடுத்து கட்ட வண்டியில நிறைய இருக்கு. இருக்கு. வாங்க 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 வாங்க. அண்ணா கொஞ்சம் அப்படி வருங்கண்ணா. நீங்க அப்படி 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 நீங்க போடுங்க. கொஞ்சம் அப்படி திரும்பி நில்லுங்க. போட்டோ பிடிக்கிறாங்க பாரு கேமரா. என்ன ரேட் வருது? ஓனர். கட்டணி நான் தான் ஓனர். நெட்ல பார்த்து சொல்றேன். ஆமா, நான் தான் ஓனர். 40 வருஷம் 50 வருஷம் சர்வீஸ். ஆமா. நெட்ல பார்த்து சரி. ஓனர் நான் தான். நல்லா வண்டி சொந்தக்காரன் நான் தான். இந்த வண்டி என்ன சொன்னீங்க? ஆனால் அது 1.5 லட்சம் சொன்னா 1.5 வந்துருதுங்களா? 1.5 வருதுங்க. 2 ரூபாயில் இருக்குங்க, 50 ரூபாயில் இருக்குது, 60 ரூபாயில் இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு இருக்குதுங்க. என்ன காரணம் அந்த ரேட் வருது? அதான் தேக்க பாருங்க, எல்லாமே தேக்குங்க பாருங்க. அந்த காலத்து கட்ட வண்டி தான் எல்லாமே. ஆமாங்க. ஏகப்பட்ட வண்டி வச்சிருக்கீங்களே. ஆமாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மக்கள் விவசாயி தான் மறந்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் மறக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்துங்க இன்னைக்கு ஷூட்டிங் போகிறதுனால தான் இந்த வண்டி கொண்டு காட்டிட்டு இருக்கிறேன் மக்களுக்கு. இருக்குது. இல்ல நீங்க ஓட்டற கால்ல. விளம்பரத்துக்கு வருது இல்லைங்க. இத பார்த்து நிறைய கேக்குறாங்க அப்படியே. ஹோட்டலுக்கு வருதுங்க, பீச்சுக்கு போட்டு போறாங்க. பொண்ணு வைக்கிறதுக்கு மாப்பிள்ள அழைச்சாவே 20,000 வாடகை வாங்குறான். இந்த வண்டிக்கு வண்டிக்கு மாடு போச்சுன்னா வாடகை 25,000. 20,000. பொண்ணு மாப்பிள்ள அழைச்சிட்டு போனா 20,000. தாய்மாமன் சீர் கொண்டு போன 25,000 ரூபா. என்னங்க அடுத்தது ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆகுது. எல்லாத்துக்கும் கொண்டு போறாங்க. அப்படியே உங்க ஊரு பேர் எல்லாமே சொல்லிருங்க. ஆனா எங்க ஊர் வந்து அந்தியூருங்க. சரிங்க. நான் குடியிருக்கிறது வந்து அண்ணாமடுவு, சரிங்க. பவானி மெயின் ரோடு, அந்தியூர், ஈரோடு மாவட்டம், அந்தியூர். என் போன் நம்பர் வந்து 97 880 75 650. பையன் நம்பர் வந்து எஸ் சத்தி, அவன் பேரு. 97 50 70 57 51. பேரு சத்திங்க. ஊர் அண்ணா. நீங்க எல்லா ஊர்ல இன்னும் வண்டிக்கு பார்க்கலாம். இந்த வண்டியில பாருங்க, லேக்கில் வண்டி, சின்ன சின்ன வண்டியில இருக்கு. இந்த வண்டியில என்ன ரேட் வருதுங்க? இந்த வண்டியில 20,000 வரும். 20 ரூபா வருதுங்க. 20 ரூபா வரும் பாருங்க. இந்த கேட்ட ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? வாட்டருக்கு முன்ன பின்ன கொடுக்கலாங்க. டெலிவரி பண்ணிடலாங்களா? டெலிவரி ஒன்றும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூட பண்ணிடலாம். ஆல் ஓவர் இந்தியா. ஆமா, சொன்னீங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சுட்லாம். போட்டே இருக்கலாம். கொரியல் கூட அனுப்பிச்சுட்ருவேன்.
இதுல என்ன வண்டி வருது, என்ன ரேட் வருதுங்க? இது ஒன்று 20 வருங்க. 20. ம், இது ரேக்லா வண்டி தான். லேக்கலா வண்டி பாரு. இந்த வண்டி 75 ரூபா வருதுங்க. 70 வண்டி பெருசே 75 ரூபா. ஆமா, ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு விலை இருக்குங்க. உங்களுக்கு தான் தெரியும். ஆமா வாங்க, அப்ப வண்டியோட ஸ்பேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கொடுப்புங்க. இந்த சக்கரை எடுத்தா 30,000 வரும். சக்கரை 30 ரூபா வரும். இந்த வண்டி எடுத்தா 70,000 வரும். இந்த கட்ட வண்டி 70 ரூபா வரும். 70 ரூபா வருது வாங்க. இதுல ஹைலைட் ஒரு கூட்டு வண்டி இருக்குது. ஆமா, அல்ல கூட்டு வைப்பா இருக்கு. 1.5 லட்சம் வருங்க. 1 லட்சம் வரும். ம், பாரு. இதுல என்ன ரேட் சொல்றீங்க? இந்த வண்டி கட்ட வண்டி இந்த வண்டி 2 லட்சம் ரூபா வருங்க. இது புதுசு 2 ரூபா வரும். அந்த எல்லாம் ஷூட்டிங் போடுறது எல்லாமே. ஆமா ஒன்று அங்கே பார்க்கலாமா? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த வண்டி என்ன ரேட் வருது? அது பிடிக்கணும். இதுங்க இது 1.5 லட்சம் வருங்க. 1 லட்சம் ரூபா வரும். இது கூட்டு வண்டி தான். ஆமா, கூட்டு வண்டி. அந்த காலத்து ஓல்டு வண்டி. இந்த காலத்து கூட்டு வண்டி. ம், ஆமா பாருங்க. இது 2 ரூபா வரும். ம், பாரு. அது ரோமனா சொல்லுவாங்க. ஆமா, நோம்புல என்ன ரேட் வருதுங்க? 2000 ரூபா வருங்க. 2000 இந்த மாதிரி நோக்கெல்லாம் 3000 ரூபா வரும். அதான் டயர் வண்டிக்கெல்லாம். இந்த நோம்புங்க இது கலப்பை ஏறுகளை போட்டு ஓட்டுறதுல 2 ரூபா வருங்க. 2000 ரூபா வரும். வண்டி வண்டிக்கு போட்டுக்கலாம். இதுல எல்லாமே தேக்குதுங்க. இது தேக்கில், இது வதல் மரம். எனக்கு இது வதல் மரம், தேக்கில். இது கொஞ்சம் விலை கம்மியான மரம். அதுதான் போடணும், தாங்கும். இந்த வண்டி சின்ன வண்டி என்ன ரேட் வருதுங்க? சைக்கிள் கேட்டா இது 15 ரூபாய் கொடுத்துடலாம். 5 ரூபாய். இந்த சின்ன நோம்பு வச்சிருக்கீங்களா? சின்ன நோவு இருக்கு பாருங்க. இது வந்து இந்த சைக்கிள் தட்டா இருக்குல்லங்க, அதுல வந்து ஒத்த மாட்டு வண்டி ஓட்டு. ஒரு சின்ன ஒத்த போட்டோம்னா இதை போட்டோம்னா ஓட்டிக்கலாம். இந்த நோவா எவ்வளவு வருதுங்க? இது வந்து 100 ரூபா 200 ரூபா வருது. 200 ரூபா வருது. 200 ரூபா எல்லாம் இந்த மாதிரி ஒத்த வண்டிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சரி, நன்றி. யாராவது தொடர்பு கொண்டாங்கன்னா அனுசரிச்சு கம்மியா பார்த்து வணக்கம்.